இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரம் இப்போது இந்திய அரசியலிலும் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? எப்ஸ்டீன் கோப்புகள் என்றால் என்ன? இதில் இந்திய பிரதமரின் பெயர் ஏன் அடிபடுகிறது என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு செல்வாக்குமிக்க அமெரிக்க நிதி ஆலோசகர். அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், அரச குடும்பத்தினர் மற்றும் பிரபலங்கள் என உலகின் செல்வாக்குமிக்க மனிதர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். 2019ஆம் ஆண்டில் சிறுமிகளை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக அமெரிக்க அதிகாரிகளால் எப்ஸ்டீன் கைது செய்யப்பட்டார். தனது செல்வாக்கையும் பணத்தையும் பயன்படுத்தி சிறுமிகளை தவறாக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்ட சில வாரங்களிலேயே நியூயார்க் சிறையில் சடலமாக மீட்கப்பட்டார். இது தற்கொலை என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் அவரது மரணம் உலகளவில் பல மர்மங்களையும் சர்ச்சைகளையும் கிளப்பியது. கடந்த பல ஆண்டுகளாக அமெரிக்க புலனாய்வாளர்கள் எப்ஸ்டீன் தொடர்பான மின்னஞ்சல்கள், தொடர்பு பட்டியல்கள், விமான பயண பதிவுகள் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்கள் என பெரும் அளவிலான தரவுகளை சேகரித்தனர். இவைதான் இப்போது எப்ஸ்டீன் கோப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. சமீபத்தில் அமெரிக்க நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த ஆவணங்களின் புதிய தொகுப்பு பொதுவெளியில் வெளியிடப்பட்டது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த செல்வாக்குமிக்க நபர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இருப்பினும் இந்த ஆவணங்களில் ஒருவரது பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதாலேயே அவர் குற்றம் செய்தவர் என்று அர்த்தமல்ல என்று வல்லுநர்களும் புலனாய்வாளர்களும் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளனர். இந்த ஆவணங்களில் பிரதமர் நரேந்திர மோடியின் பெயர் இடம்பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி இந்திய எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. குறிப்பாக அவரது பதவிக்காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு வெளிநாட்டு பயணத்தின் அதிகாரப்பூர்வ கால அட்டவணை தொடர்பாக பிரதமரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர்கள் இதுகுறித்து பொதுவெளியில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்திய அரசு இந்த குற்றச்சாட்டுகளை கடுமையாக நிராகரித்துள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம், இந்த குறிப்புகள் ஆதாரமற்றவை, வெறும் ஊகங்களின் அடிப்படையில் அமைந்தவை மற்றும் ஒரு குற்றவாளியால் கிளப்பிவிடப்பட்ட தேவையற்ற வதந்திகள் என்று தெரிவித்துள்ளது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளி. அவரது வழக்கு பல அதிகார வர்க்கத்தின் இருண்ட பக்கங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இப்போது வெளியாகியுள்ள எப்ஸ்டீன் கோப்புகள் அதன் ஒரு பகுதியே. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.